கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலா அப்படிங்கிற ஒரு டூ வீலர் பிராண்ட். ஓகேங்களா, மோஸ்ட்லி வெஹிக்கிள் நிறையவே வந்துட்டு இருக்கிற ஒரு பிராண்ட். அந்த பிராண்டில் ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய இஷ்யூ, கோர்ட் வரைக்கும் கேஸ் போயிட்டு இப்போது அந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸில் இருக்குது. என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். ஒரு சின்ன ஷார்ட்டாக இந்த விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓலாவில் ஒரு வண்டி வாங்குறீங்க, ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, சடனாக அந்த வண்டி நின்று போகுது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஓலா கால் பண்ணி கேட்டால், ஆமாம் நாங்கள் தான் சென்சார் வச்சு பிளாக் பண்ணி உங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் எங்கே இருக்குன்னு ரொம்ப கிட்டக்கான ஒரு இடத்துல இருக்கேங்க, அங்கேருந்து நான் வரணும், தயவு செஞ்சு அன்லாக் பண்ணலாம், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த வீடியோவில் என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். நாமக்கல்லில் ஒருத்தர், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் ஓலா வெஹிக்கிள் வந்து ஆர்டர் போடுறாரு. அந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ஒரு 88,000 சம்திங் என்னமோ ஒரு ப்ரைஸ். ஓகேங்களா, ஆன்லைனில் ஆர்டர் போட்டுறாரு. ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் ஒரு கால் வருது, உங்களோட வெஹிக்கிள் வந்து உங்களோட நியர்பை ஓலா ஷோரூமில் வந்து வந்திருக்கு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. இவர் வந்து போகிறாரு. போன என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இன்சூரன்ஸுக்கு சில ஃபார்மாலிட்டிஸுக்கு பே பண்ண வேண்டியது இருக்குது சார், அதை மட்டும் பே பண்ணி நீங்கள் வண்டியை எடுத்துக்கோங்க சார் அப்படின்றாங்க. ஆமாங்க சார், வண்டி வந்திருக்கு அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பே பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு இவர் பாட்டு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ பாட்டுக்கு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தேன்னு அப்படியே இருந்துகிட்டே இருக்கார். ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி வர வேண்டியது இருக்குது, நீங்கள் வந்து உங்களுடைய வண்டி இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஆத்தரைசேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எங்களோட பேப்பர்ஸை ப்ரொசீடிங்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து சரி பார்ப்போம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா, சார் இன்னும் 2 days தான் சார் டைம் இருக்குது, வாங்க சார் அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு ஷோரூம் போய் இந்த மாதிரி சொல்கிறார், நான் வண்டி வாங்கும்போது யாரும் இதை பற்றி எங்கிட்ட சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் சொல்கிறது, நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன், அங்கே இதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸோ விஷயங்கள் எதுவுமே எனக்கு வந்து சொல்லவே இல்லை. எதுவுமே சொல்லாமல் நான் எப்படி உங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். திருப்பியும் ஃபோன் பண்ணி சார் இன்னும் 1 day 2 day தான் சார் இருக்குது, அதுக்குள்ளே பண்ணணும், கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வந்துடுறாரு. அந்த டைம் தான் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு அந்த வெஹிக்கிளில் ஃபேமிலியாக போயிட்டுருக்காரு. போயிட்டே இருக்கும்போது வண்டி வந்து ஆஃப் ஆகிடுது. என்ன வண்டி ஆஃப் ஆகுது, சார்ஜ் இருக்கான்னு பார்த்தா சார்ஜ் தான் இருக்குது, பட் ஆனால் வண்டி வந்து ஆன் ஆகலை. அப்புறம் ஓலா கால் பண்ணி கேட்டால், ஆமாங்க நாங்கள் தான் அவங்க வண்டியை பிளாக் பண்ணியிருக்கோம், ஆஃப் பண்ணியிருக்கோம், சென்சாரை பேஸ் பண்ணி எங்கேயோ ஒருத்தர் உட்காந்துட்டு இங்கே இருக்கிற வண்டியை ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சரிங்க சார், நான் ரொம்ப ஒரு இடத்துல இருக்கேன் சார், இங்கேருந்து நான் வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார், வண்டியை ஒன்று ஆன் பண்ணுங்க சார், நான் இது வந்தாலும் ஷோரூம் வந்து பேசுங்க சார். இல்லை சார் அதெல்லாம் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னதும் அப்புறம் அங்கே என்ன பண்ணாரோ, வண்டி வந்து மூவ் ஆகலை. அப்புறம் அங்கேருந்து வேற ஒரு வண்டியை புக் பண்ணி அந்த வண்டியை வர வச்சு இந்த வண்டியை தூக்கி போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்படுது. கேஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஓலா நிறுவனத்து மேலேயும் ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்து மேலேயும் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கினேன், எனக்கு எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்கல, சடனாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி சப்சிடிக்காக எனக்கு இப்படி பண்ணுறாங்க, எங்கேயோ ஒருத்தர் உட்காந்து எனக்கு விற்கப்பட்ட ஒரு வண்டியை அவர் வந்து பிளாக் பண்ணுறாரு, வண்டி எடுக்க முடியாது பண்ணுறாருன்னா இது எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட் இங்கே சேல் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரிய வருது அப்படின்னு சொல்லி எனக்கு மான நஷ்ட ஈடாக 5 லட்ச ரூபாய் வேணும் அப்படின்ற மாதிரியும், அதுக்கு அடுத்து என்ன மாதிரி இங்கே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் நஷ்ட ஈடு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் ப்ரொசீடிங்ஸ் போயிருக்கு. கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்மீடியட்டாக அந்த பிளாக்கேஜை அன்பிளாக் பண்ணுங்கள், வண்டி வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மார்ச் மாதத்தில் ஓலா நிறுவனத்துக்கிட்டையும் ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு ஒரு நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க, சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இதுதான் நடந்த ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஈவி வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ, சப்சிடி ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலோ தயவு செஞ்சு போயிட்டு ஷோரூமில் பேசுங்க. இல்லை என்னோடய வண்டி இது மாதிரி பிளாக்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்களும் கோர்ட்டில் வந்து டேரெக்டாக கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். அண்ட் ப்ரொசீடிங்ஸில் கண்டிப்பாக உங்கள் பக்கம் நியாயம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.